ஹாய், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்த குழம்பு செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் லஞ்சே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சுண்டக்காய் வத்த குழம்பும் வெந்தயக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். வெந்தயக்கீரையில் குழம்பு தான் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் பொரியல் பண்ணதில்லை. ஸோ நேற்று தான் சாம்பார் வச்சதுனால இன்றைக்கி திருப்பி சாம்பார் வைக்க முடியாது. அதனால் இன்றைக்கி வெந்தயக்கீரை பொரியல் ப்ளஸ் சுண்டக்காய் வத்த குழம்பு. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேறு எதுவும் ஊற்றக்கூடாது, ஆயில் ஊற்றக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு ஃப்ரை பண்ணும்போதே சுண்டைக்காய் நல்லா அதிலே போட்டுடணும், போட்டு ஃப்ரை பண்ணிடணும். ஸோ சுண்டைக்காய் பொரிஞ்சிடும். சுண்டைக்காய் பொரிஞ்சோடனே அப்புறம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் இந்த வத்த குழம்பு நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் இது போட்டோடனே பொரிஞ்சிடும் உங்களுக்கு, அப்பளம் மாதிரி வத்தல் மாதிரி. அது பொரிஞ்சோடனே தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கணும். இந்த வத்தக்குழம்பு சுண்டை வச்சுட்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் நல்லா சுண்டை வச்சுட்டு சாப்பிட்டோம், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா புளி நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அதனால் அடுத்த நாள் சாப்பிட தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டும் திக்னஸ் எல்லாமே கொடுக்கும். ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். அது என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஸோ அரை ஸ்பூன் வெந்தயம். இதை சும்மா வாணலியில் ஆயில் ஊற்றாமல் கொஞ்சம் அரிசி வெடிக்கிற மாதிரி வரும், அப்போ ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கிட்டு அந்த குழம்பு இறக்கையில் இதை போட்டு இறக்கணும். ஸோ இது குழம்புக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்னஸும் கொடுக்கும். தேங்காய் ஊற்ற தேவையில்லை, டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தீஞ்செல்லாம் வறுத்தக்கூடாது, அது கொஞ்சமாக தான் வறுக்கணும். எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் போட்டு பொரிச்சிங்கனாவே அது பொரிஞ்சிடும் அந்த அரிசிலாம். ஸோ பொரிஞ்சோடனே எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுதான் இந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டே கொடுக்கும், நல்லாவும் இருக்கும் குழம்பு. ஸோ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும், அந்த ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் வதக்கிட்டுருப்போம். அதுக்குள்ளே இதை போட்டு மிக்சியில் ஆட்டிடலாம். ஆறினோன்னே இது பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 2 தக்காளி போட்டால் போதும். ஏன்னா அதில் நம்ம புளி வேறு போடுறோம்ல, அதனால் 2 தக்காளி சேர்த்தா போதும். ஸோ தக்காளி போட்டுட்டு அந்த குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள். காரம் உங்களுக்கு என்ன விஷயம், நீங்கள் நிறைய காரம் சாப்பிட்டீங்கன்னா காரம் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம். தட்ஸ் அப் டு யுவர் விஷ். இது காலையில் வீடியோ எடுத்தோமா, அதில் காலையில் பார்த்திங்கன்னா சவுண்டு, இதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் கொடுத்தேன். ஸோ காலையில் ஒரே சவுண்டாக இருக்கும், குப்பை வண்டி வரும். ஸோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும், அதனால் லைவில் எடுக்கலை வீடியோ. ஸோ அது வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து தான் இப்போ வீடியோ போடுறேன். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி புளிக்குழம்பு. நானும் அவங்க அப்பாவும் இன்றைக்கி கோயிலுக்கு போயிடுவோம். அமாவாசை இங்கே ஒரு கோயில் இருக்குது, குளிர்ந்த மாரியம்மன். அந்த அம்மன் பேர் குளிர்ந்த மாரியம்மன். ஸோ அந்த கோயிலே அப்படி தான் இருக்கும், சுற்றி மரம் ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும் அந்த கோயில் போனீங்கன்னா. ஸோ அது அமாவாசை நம்ம பேர் சொல்லி, நம்ம 4 பேர் ஃபேமிலியில் இருக்கோன்னா பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லன்ச் அங்கே தான் இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் அமாவாசைக்கு நானும்
தக்ஷிதா அப்பா அங்கே போயிடுவோம். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் இன்றைக்கி லன்ச். ஆக்சுவலாக கீரை வந்து ஏதாவது பொரியலுக்கு வாங்கிட்டு வர சொன்னால் அவங்க அப்பா வெந்தயக்கீரையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வெந்தயக்கீரை நேற்று தான் வந்து சாம்பார் வச்சோம். திருப்பி இன்றைக்கும் சாம்பார் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புளிக்குழம்பு வச்சு வெந்தயக்கீரை வந்து பொரியல் பண்ணியாச்சு. அது பொரியல் நல்லா இருந்தது. இது வரைக்கும் நான் பொரியல் சாப்பிட்டதில்ல, சாம்பார் தான் சாப்பிட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு பொரியல். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து அந்த தக்காளிலாம் வந்து வேகும். அந்த உப்பு எல்லாம் போய் அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட வாசனை எல்லாம் போகும், பச்சை வாசனை எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும். இது நல்லா கொதிக்கணும், அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரணும். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றிட்டு இறக்கும்போது அந்த பொடி போட்டால் போதும். இறக்கும்போது அந்த அரிசி வெந்தயம் ஆட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை போட்டுட்டு பெருங்காயம் போட்டு இறக்கிடலாம். இது வந்து சுண்டை நம்மளுக்கு தனியாக வேணாலும் தனியாக வச்சுக்கலாம், இல்லை சுண்டை அந்த அந்த அரிசியும் வெந்தயம் போட்டிங்கனாவே நல்லா கெட்டியாகிடும். அதுவும் சரி, ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸ் தான், 5 to 10 மினிட்ஸில் இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். சாம்பார் மாதிரி பருப்பு வேக வச்சு அது ஒரு 1/2 டைம்லாம் எடுக்காது. ஒரு வெங்காயம் தக்காளி உரித்து வச்சுட்டு பூண்டு வெங்காயம் உரித்து தக்காளி கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இது புளி வந்து நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். மார்னிங் ஏஞ்சி ஊற வச்சோன்னா சரியாக ஊறாது. அதனால் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. ஸோ அதனால் ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. புளி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஊற்றிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஏன்னா தக்காளி 2 தான் போட்டிருக்கோம். அதனால் புளி வந்து நல்லா ஒரு ஸ்மால் லெமன் சைஸ் போட்டால் போதும். ஆக்சுவலாக நான் எப்போதும் இப்படி தான் புளிக்குழம்பு வைப்பேன். இதில் வச்சுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றுவேன். ஸோ இது எங்கள் அம்மா சொன்னாங்க ரெசிபி. இப்போது லாஸ்ட் மந்த்துன்னு நினைக்கிறேன், சித்தி வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவங்க செஞ்சாங்களாம் அந்த மாதிரி அரிசியும் வெந்தயமும் அரைச்சி போட்டாங்கன்னு குழம்பு டேஸ்ட்டாக இருந்தது. சரி நாம்ளும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னா தேங்காய்க்கு பதிலாக அந்த அரிசி வெந்தயம் போட்டு சூப்பராக இருந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு 2-3 டைம்ஸ் இந்த குழம்பு வீட்டில் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கும், நாளைக்கும் இந்த குழம்பு வச்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் சித்தியோட ரெசிபி. அவங்க நல்லா சமைப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் நிறையா கற்றுனேன். ரசத்துக்கெலாம் வந்து ஒரு திருப்பு இந்த ரசம் சூப்பராக இருந்தது, எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டப்போ தான் ரசத்துக்கு வந்து தக்காளியை வந்து மிக்சியிலே அரைச்சி போட்டுருவேன், பச்சை மிளகா போடுவேன் நாங்கள். ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ரசம் வந்து எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்னா தக்காளி போடுவாங்க, வரமிளகாக்கு பதிலாக பச்சை மிளகாயும் போட்டு மிக்சியிலே அரைச்சிருவேன் எல்லாமே. மிளகு சீரகம் பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகா ரசத்துக்கு இதுதான். ஸோ இது புளி ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி வெந்தயம் அதையும் போட்டாச்சு. பெருங்காயம் போட்டுட்டு அந்த எண்ணெய் மேலே வந்து திரண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். சுண்ட வைக்கணும் நல்லா. நீங்கள் எவ்வளோ நேரம் அடுப்பை சிம்மில் வச்சிங்கனாலும் அது சுண்டி வந்துடும். ஸோ அது நம்மளுக்கு எப்படி சாப்பிடணும் இஷ்டமோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இறக்குனாலும் இறக்கிடலாம். இப்போ தண்ணியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியாகிடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா அது சுண்டி வந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்போ இறக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த குழம்பு வேலை முடிஞ்சது. இது இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் போடலை இன்றைக்கி, மார்னிங் அவசரமாக சமைச்சதுனால மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், டேஸ்ட் பிடிக்குன்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். மார்னிங்லேருந்து கொட்டாவியாக வருது எப்பா. ஆக்சுவலாக வெந்தயக்கீரையை வந்து நல்லா அலசிட்டு ஆஞ்சி கட் பண்ணி அதில் வெங்காயமும் கட் பண்ணி போட்டேன். ஸோ எண்ணெய் ஊற்றி சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு
அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகா, 2 வரமிளகா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகும் போட்டுட்டு வரமிளகாம் போட்டு இந்த கீரை வெங்காயத்தையும் போட்டு உப்பு போட்டு அப்படியே வேக வைக்கலாம். மூட தேவையில்ல. கீரையிலே உங்களுக்கு தண்ணி இருக்கும், அது தண்ணி விடும். ஸோ தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதுவே வெந்துடும். வெந்த பின்னாடி கொஞ்சமாக லாஸ்ட்டாக இறக்கும்போது தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டிங்கன்னா பொரியல் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் ஒரு 2 ராகி தோசையும் ப்ளஸ் இந்த கீரை ஒரு பிளேட்டுமே சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. லைட்டாக கசப்பு இருந்தது, பட் அந்த தேங்காய் போடுறதுனால அந்த கசப்பு தெரியல. ஆக்சுவலாக சென்னையில் இருக்கும்போது டெய்லி கீரை சாப்பிடுவோம். பட் இந்த கிளைமேட் வந்து இங்கே ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கா, சளி பிடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது. டாக்டர் வேறு எனக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 to 3 months ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால எனக்கு அந்த லங்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதனால் சீக்கிரமே சளி பிடிச்சிரும். ஒரு 3 months ஒரு 4 months வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, ப்ளஸ் சளியும் பிடிக்குது, ஃபீவர் வருது. ஸோ அதனால் சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுனால கீரை இப்போ ரொம்ப அவ்வளோவா சாப்பிட்றதில்ல. கொஞ்சம் கிளைமேட் மாறுச்சுன்னா கீரை சாப்பிட்லாம். இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கெட்டினஸ், முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி குறைஞ்சிச்சு. ஸோ இப்போது கீரையும் நல்லா வெந்துருச்சு. கீரைக்கு வந்து தண்ணி ஊற்ற தேவையில்ல. உப்பு மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ கீரை இருக்கும், ஆனால் செஞ்சிங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோதான் இருக்கும் ஒரு கட்டுக்கு. இறக்கையில் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். இன்றைக்கி லன்ச்சு தான். மார்னிங் வந்து தோசை இருந்தது, நேற்று நைட்டு பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருந்தோம். அவங்க 2 பேரும் தோசை சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இது பார்க்கலே ஆசையாக இருக்கும், இந்த குழம்பு பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய்க்கு பதிலாக இந்த அரிசியும் வெந்தயம் வந்து நிறையா போட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பாகிடும் குழம்பு. சும்மா 1 ஸ்பூன் பச்சரிசினா 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டால் போதும். ஸோ கீரை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூவை போட்டுட்டு கீரையை ஸ்டாப் பண்ணிவிட்டு குழம்பையும் ஸ்டாப் பண்ணால் இன்றைக்கி லன்ச் வந்து ரெடி. கீரை பார்த்திங்கன்னா ஆஞ்சு போய் எவ்வளோ இருந்தது, இப்போ பார்த்திங்களா. பெரிய ஃபேமிலினால் நீங்கள் 2 கட்டு வாங்கி செய்யலாம், நல்லா கீரை சாப்பிடுவாங்க. இது குழம்பு நான் ஆஃப் பண்ணிவிட்டும் அது கொதிச்சுட்டே இருந்துச்சு, பபிள்ஸ் வந்துகிட்டே இருந்தது அந்த சட்டி சூட்டில். அதுதான் ரெடி ஆகிடுச்சு. தேங்காயும் போட்டாச்சு காய்க்கு. ஸோ லன்ச் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை.